சத்குருவே சரணம். வணக்கம். சந்தோஷம் அனைவருக்கும். உலகத்தில் அமைதி ஏற்படணும் அப்படின்றதுக்காக இரண்டாவது உலக போர் நிறைவான பிறகு உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் எல்லாரும் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. அது நாளடைவில் மக்களிடையிருந்து தவறி போயிடுத்து. அதை மீண்டும் திருப்பி கொண்டு வரத்திற்காக உலக சமாதான அறக்கட்டளையின் நிறுவனர் பரஞ்சோதி மகான் அவர் குரு மகான் திருமூர்த்தி மலையில் இருக்காங்க. அவர்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாரும். நாங்கள் சிட்லப்பாக்கம் உலக சமாதான அறக்கட்டளைன்னு வைத்து நாங்கள் இங்கே இது பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய குறிக்கோள் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற்றாலே இந்த உலகம் அமைதி பெறும் அப்படின்றது தான் எங்களுடையது. அப்போ இந்த உலகத்தில் அமைதி பெற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒரே ஒரு நிமிடம் தான் இந்த உலகம் அமைதி பெறணுன்ற எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு உலகத்தில் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு நிமிடம் நாம் அனைவரும் ஒரே சிந்தனையோடு இருக்கும்போது கண்டிப்பாக உலகத்தில் அமைதி பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த அமைதி பணியை நாங்கள் மேற்கொண்டோம். இதைத் தொடர்ந்து 11 ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நாங்கள் உலக அமைதி தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் அதாவது நாளை மறுநாள் பாண்டிச்சேரியில் சுகுணா கன்வென்ஷன் சென்டர் என்ற இடத்துல 1111 பேர் எல்லாருமே தியானம் பயின்றவர்கள் அனைவரும் இணைந்து அந்த எண்ணத்தை பிரபஞ்சத்திற்கு அனுப்பும்போது அது கண்டிப்பாக ஒரு பெருத்த மாற்றத்தை ஏற்படும் என்ற நம்பிக்கை. அடுத்த வருடம் ஜெனீவா நாட்டில் குருமகான் அவர்களோட இணைந்து யுஎன்ஓல ஒரு மனு சமர்ப்பணம் பண்ணணுன்ற ஒரு சிந்தனையோட மொத்தத்தில் மக்களிடையே விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைதி பேரணியை நாங்கள் தொடங்கினோம். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் எங்களுடைய கவுன்சிலர் அரிமா சங்கத்தின் இதுவாகவும் இருக்கிறாரு மிஸ்டர் ஜெகன். அவர் எங்களுக்கு நாங்கள் சொன்னதுலேருந்து போலீஸில் பந்தோபஸ்து வாங்கி கொடுக்கறதுலேருந்து கார்பரேஷன்லேருந்து எல்லா பர்மிஷன் வாங்கி கொடுக்கறதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அதனால் இந்த சமயத்தில் அவருக்கும் நன்றி. அதே போல் நல்லோர் வட்டம் அப்படின்ற இயக்கத்தை வைத்து மிக சிறப்பாக 100 துறைகளில் எப்படி சிறப்பாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை வைத்து மிஸ்டர் பாலு ஐயா இருக்கின்றாங்க. அவர்களும் எங்களோட இணைந்திருக்காங்க. அதனால் இந்த 3 இயக்கங்களும் இணைந்து இந்த உலக அமைதி பணியில் இன்று சிறப்பாக பங்கேற்றோம். ரொம்ப நன்றி, சந்தோஷம். வணக்கம். உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனம் அப்படின்றது எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அம்மா சொன்ன மாதிரி 2ஆம் உலக போர் நிப்பாட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஆயுதமா இருந்தது இந்த ஒரு நிமிஷம் சாந்தமா உலக அமைதிக்காக பிரார்த்திக்கிறது. இது யுஎன்ஓல இது ஒரு குறிக்கோளா வச்சு அப்படிதான் 3ஆம் உலக போர் வராம இருக்கிறது நிப்பாட்டினதும் சரி, 2ஆம் உலக போரை நிறுத்தினதும் சரி. இது ஒரு தாரக மந்திரம்ன்றது இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டாங்க. இது எல்லாருமே கடைபிடிக்கணும். அதுவும் குறிப்பா இது மாதிரி தியானத்தை வழிபடுறவங்க, தியானத்துல தினமும் தியானம் செய்யறவங்க, இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு இந்த ஒரு நிமிஷம் உலக அமைதிக்காக பிரார்த்திக்கிறது கண்டிப்பா இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இது மாதிரி எல்லாரும் தியானமும் பயிலணும், கூடவே உலக அமைதிக்காக ஒரு நிமிஷம் யோசிக்கணும், சிந்திச்சு மௌனமா யோசிக்கணும்ன்றத எல்லாரும் இந்த இடத்துல கருத்தா வைக்கிறாங்க. இது எல்லாரும் பயிலணும். நன்றி. வருங்காலத்துல இந்த 11 அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக போகுது. ஏன்னா இது அவ்வளவு அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு புள்ளியிலிருந்து தான் இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்றியதுன்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளி தான் ஒரு நிமிடம். அந்த ஒரு நிமிடத்துக்கு அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த ஒரு நிமிடத்தை வலுப்படுத்தினால் உலகம் பிரபஞ்சம் அது ஆனந்தமா இருக்க முடியும். அதுக்கான ஒரு தொடக்க முயற்சி தான் இது. கிரியேட்டிவ் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை உருவாக்குறது ஒரு மைனாரிட்டியா இருக்க முடியும். அந்த மாதிரி மைனாரிட்டியா இருக்கிறது தான் இந்த ஒரு சின்ன கூட்டம். ஆனா இந்த சின்ன கூட்டத்தினுடைய இந்த எண்ணம் வலிமையானது, இதன் நம்பிக்கை அது முழுமையானது. அது இந்த உலகம் பிரபஞ்சத்துக்கானது. தனி மனிதன் கூட இன்னைக்கு அமைதி இல்லாம எந்த அளவுக்கு இருக்காரோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் உலகம் பிரபஞ்சம் இன்னைக்கு அமைதியற்று இருக்கு. இன்னைக்கு பிரபஞ்சத்துல கூட இந்த இயற்கை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவுலாம் பார்க்கணும் இல்லையா? அது எல்லாமே தனி மனிதன் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள். ஆகையினால தனி மனித அமைதி ரொம்ப முக்கியம். அதிலிருந்து தொடங்கி குழுவாக அமைதி வியாபித்து அது குடும்பம், மாநிலம், நாடு, உலகம் என்ற அளவுக்கு பரவணும். நம்முடைய பார்வை உலகத்துக்கானதா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வலுப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு நிமிட அமைதி நாள்தோறும் 24 மணி நேரத்துல ஒரு நிமிடம்
நாம் அமைதியாக இருப்பதன் மூலம், அந்த எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம், கூட்டு முறையில அந்த எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் மிகப்பெரிய ஒரு சக்தியை பிரபஞ்சத்துக்கு நாம் கொடுக்க முடியும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அது ஒரு நிமிடம் அமைதின்றது அதை வலுப்படுத்துறதுக்கு நாம எல்லாரும் அதை புரிந்து கொண்டு உணர்ந்து செயல்படுத்துவோம். சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் மொபைலில் தான் மூழ்கி இருக்கிறாங்க. இந்த இளைஞர், இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு என்ன சொல்ல வரும்? ஒரே வழிதான் இருக்கு. இந்த சொல்றதெல்லாம் பலிக்காது, நீங்க பேசுறதெல்லாம் பலிக்காது. செயல் தான் அது மிகப்பெரிய இடத்தை உண்டாக்கும். அதுக்கான செயல் நடந்துகிட்டு இருக்கு, தொடங்கியாச்சு, வலுவாக நடந்துகிட்டு இருக்கு. இதை உணரக்கூடிய அத்தனை பேருமே செயல் இறங்கணும். நாம் ஒருங்கிணைந்து, நாம் ஒரு குடும்பம். ஆக்சுவலா இந்த சமுதாயம், மனித குலம் ஒரு குடும்பம், தனி கிடையாது. ஆனா நம்ம பிரிச்சு கூறு போட்டோம். கூறு போட்டு குடும்பத்துல கூட இல்லாம நாம தனி மண்ணா தனியாயிட்டோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம எதிர் திசையா போயிட்டோம். மீண்டும் மேல் திசைக்கு போகணும், உயர்ந்த திசைக்கு போகணும். அதுக்கான முயற்சி அன்றாட வாழ்க்கையில நம்ம சாப்பிட்ற மாதிரி, தூங்குற மாதிரி, நம்மளை பாதுகாத்துற மாதிரி இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய பணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமெல்லாம் ஒரே இந்த உடலில் உள்ள உறுப்புகள் மாதிரி, எப்படி கை கால் எல்லாம் உடலுக்காக வேலை செய்தோ, இந்த பிரபஞ்சத்துக்காக நாம் எல்லாரும் உடல் உறுப்பு போல இருந்து வேலை செய்யக்கூடிய காலம் வந்துடுது. நாம அந்த மாதிரி யோசிக்க வேண்டியது. அது ஒண்ணுதான் வழி. அதுக்கு அன்றாட வாழ்க்கையில நாம் அத்தனை பேருமே மக்களை ஒருங்கிணைந்து வாழ்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் பழக்கமாகணும். அதான் வழி அதுக்கு.